அனைவருக்கும் வணக்கம். ஆழி தி ஓஷன் அப்படிங்கிற படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சரத்குமார், அப்புறம் இந்திரஜித், ஜெகஜித் அப்படிங்கிற ஒரு புதுமுகமாக அறிமுகம் ஆகியிருக்காரு. இப்படி நிறைய கலைஞர்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. கதை எழுதி மாதவ் ராமதாசன், இயக்கியம் உள்ளார். இதை தயாரிச்சிருக்கிறவர் சஜித் கிருஷ்ணன். வரைக்கும் நம்ம பல படங்களில் தன்னுடைய மகளை காதலிக்கின்ற காதலனுக்கு உறவினர்களை கொல்வதாக படம் எடுத்திருக்கிறார்கள். உண்மையில் நடந்திருக்கிறது. அதை போன்ற ஒரு கதை தான் இது. சரத்குமாரின் மகளை ஒருவர் காதலிக்கிறார். அந்த காதலனை கண்டுபிடித்து இவர் கொல்லுவதற்காக போட்டில் தூக்கி போட்டுக்கொண்டு நடு கடலுக்கு செல்லுகின்றார். அவனை கொன்றாரா, என்ன ஆனது என்பதுதான் கிளைமாக்ஸ். ஒரு ஆங்கில பட பாணியில் 2-3 கேரக்டரை வச்சு ரொம்ப அழகாக இந்த படத்தை டைரக்டர் கொண்டு போகிறாரு. அந்த போட்டுக்குள்ளே சரத்குமாரும் அந்த பையனும் சிக்கிக்கிட்டு படுகின்ற அவஸ்தைகளெல்லாம் ரொம்ப விலாவாரியாக அழகாக காட்டியிருக்காரு. கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருக்குது. என்ன ஒரு இது, இந்த சரத்குமார் இதுவரை நடிக்காத ஒரு கதாபாத்திரம். மகளை காதலித்தவனை கொல்லுகின்ற ஒரு கொடூரனாக, ஒரு ரவுடியாக அவர் நடிச்சிருக்காரு. அதை சிறப்பாக அவர் பண்ணியிருக்கார் சரத்குமார் அந்த கேரக்டரை. அந்த காதலனாக வர அந்த பையன் இளம் டீனேஜ் பையன். அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கா. சரத்குமாருடைய மகளாக வரவர்களும் டீனேஜ் பொண்ணு. இப்படி அவங்க 2 பேருமே டீனேஜ் அந்த இதுக்குள்ளே இருக்கிறதால மிக அழகாக அருமையாக இருக்கிறாங்க. இந்த படத்தை கடலையும் அந்த போட்டையும் அவங்க அந்த ஒரு லாங் ஷாட்டில் காட்டும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு ஆங்கில பட பாணிகளை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இசை மியூசிக்கும் ரொம்ப பிரமாதமாக அந்த க்ரைம் த்ரில்லரை கொண்டு போகிறதுக்கு ஒத்துழைச்சிருக்கு. இந்த படத்தை நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை விரும்பி பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் படத்தை வேகப்படுத்தியிருந்தால் பிரமாதமாக இருந்திருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஆங்கில படம் போல் இருந்திருக்கும். கொஞ்சம் டைரக்டர் அங்கங்கே பிரேக் போடுறாரு. மற்றபடி ஆழி படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம் தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நம்முடைய மதிப்பெண் 5க்கு 3.